செஷன் 25 இது 21ன்னு நம்ம ஃபஸ்ட் இனிஷியலி சேவ் பண்ணதுனால அப்படி இருக்குது. இது எபிசோட் 25. இதில் லேர்ன் பண்ணிக்கிறது இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணாத ஒரு விஷயம். என்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா, எப்படி மற்றவங்க செஞ்சதை உங்கள் கோடுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்ட்டு. உங்களோட சீனியர்ஸ் ஒரு நியூரல் இன்ஜின் உருவாக்கியிருக்காங்க. அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற கோடெலாம் நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எழுதணும்னு கிடையாது. அவங்க எழுதின கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத நீங்கள் உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் கொடுக்கலாம், நெட்டில் போட்டு விற்கவும் செய்யலாம். இப்போ canva.jsல அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நிறையவே இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் செஞ்சதை மற்றவங்க விற்றுருந்தாங்கன்னா நீங்கள் அது எப்படி வந்து உங்களுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கிரிப்ட்னு எழுதணும். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் தானே போடுவோம் யூஸ்வலாக, கரெக்டாக? இப்போ இதுக்குள்ளே போய் கோட் எழுதுவோமா? அதை பண்ணாமல் தேர் இஸ் ஒன் அனதர் டெக்னிக். அது என்னென்னா, இந்த இடத்துல போயிட்டு எஸ்ஆர்சின்னு கொடுக்கலாம். அப்படின்னா சோர்ஸ், ஓகேவா? அப்படின்னு கொடுத்து இந்த சோர்ஸில் வந்து அந்த ஃபைல் நேம் கொடுக்கலாம். நியூரல் இன்ஜின் டாட் ஜேஎஸ்ன்னு இருந்துச்சா அங்கே காமிச்சனில், நியூரல் இன்ஜின் டாட் ஜேஎஸ். அப்போ இது என்ன பண்ணுன்னா, நியூரல் இன்ஜின் ஜேஎஸ்குள்ளே இருக்கிற கோடை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே ஹெட்டுக்குள்ளேயே கொண்டாந்துடும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளவு தான். ஓகேவா? ரன் பண்ணி காட்டட்டுமா? இப்போது நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலி இதை ரன் பண்ணி காமிக்க முடியாது. பிகாஸ் இதில் நம்ம எதையுமே யூஸ் பண்ணல. எல்லாமே நம்ம கோடுக்குள்ளே வந்திருக்கு தானே தவிர யூஸ் பண்ணல. ஆனால் அதை காட்டுறதுக்கு ஸ்டில் தேர் இஸ் ஒன் வே. இப்போ நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எனக்கு ஹெட்டுக்குள்ளே என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னு தெரியும். இந்த நியூரல் இன்ஜின் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா அது இன்க்ளூட் ஆயிருந்தால் அதோட கோடு வந்துடும். தெரியுதா? அதோட கோடு இதுதான். இந்த மாதிரி நீங்கள் மிச்சவங்களோட கோடை பார்க்கலாமான்னா 100% எஸ். நீங்கள் கூகுளோட கோடை இந்த மாதிரி பார்க்க முடியும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் அவர் இது மட்டும்தான்லாம் கிடையாது. இப்போ நான் google.com போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணால் கூகுளோட கோடு வந்துடும். ஓகேவா? கூகுளும் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் போட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்க கூடும் இருக்கணும். டெக்னிக்கலி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே எழுதி வச்சுட்டாங்களான்னு தெரில. ஆமாம், அவங்க அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சின்னு போட்டு ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சின்னு போட்டு அவங்க அதே மாதிரி இன்னொரு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் அதோட கோடு உங்களுக்கு வந்துடும். தெரியுதா? கண்டிப்பாக கூகுள் அப்படி தானே எழுதுவான். இவங்க கூட இன்டென்ட் பண்ணி தான் எழுதியிருக்கான். தெரியுதா? ஸோ அதனால தான் இன்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். என்ன தனுஸ்ரீ? இப்போ நம்ம கோடு எழுத மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆல்வேஸ் இன்டென்ட். அப்போ தான் உங்களால் எரர்ஸையும் ரெக்டிஃபை பண்ண முடியும். என்ன எரர்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும் அட்லீஸ்ட்டு. ஓகே, நமக்கு நியூரல் இன்ஜின் இப்போ இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் ஒரு குட் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் வந்து சிஎல், அப்படின்னா கன்சோல் லாக். ஓகேவா? எனி குட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மட்டுமே கோட் எழுத மாட்டாங்க. இது கூட சேர்த்து அவங்க இன்னொன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, அவங்க வந்து இதோட சேர்த்து கன்சோலில் என்ன நடக்குதுங்கிறத செக் பண்ணுவாங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போகிறேன். இங்கே வந்து கன்சோலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம கன்சோல்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் தனியாக கூட எடுக்கலாம். பண்ணிங்கன்னா அது ஒரு தனி விண்டோவாக வந்துடும். தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிட்டு இதை வந்து யூஸ்வலாக இன்னொரு தனி ஸ்க்ரீனில் கூட போட்டு வச்சுக்குவோம். இந்த கன்சோலில் உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம இதை வேணால் இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற கன்வீனியன்ஸ் பர்பஸ்க்காக என்ன பண்ணலாம், இதை இப்படி சின்னது பண்ணிட்டு இதை கொண்டாந்து இந்த கன்சோல் இங்கே வச்சுக்கலாம். இந்த கன்சோல் வந்து உங்களோட சாஃப்ட்வேரோட ஒரு மானிட்டர் மாதிரி. ஓகேவா? இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் இங்கே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்போ அலர்ட் பண்ணோம்ல, அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஏவோட வேல்யூ இந்த எல்லா இடத்துலையும் சிஎல் பண்ணிடலாம். சிஎல்ஏ 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 சிஎல்னா கன்சோல் லாக். ஓகேவா? சிஎல்ஏ, இங்கேயும் ஒரு சிஎல்ஏ. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ராகுல்னு அடிச்சுட்டு இங்கே வந்து ஹலோ சொல்லுன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எரர் வருது. தெரியுதா?
இங்கே வந்து அன்டிஃபைன்ட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட்னு வருது. அப்போ நம்ம எதையும் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதை நம்ம டிஃபைனே பண்ணலை. இல்லையே, கரெக்டாக தான் இருக்கே. ஓகே, சிஎல்ல இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலி இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க தேவையே இல்லை, இது உங்களோட பார்ட் ஆஃப் த இதே கிடையாது. ஆனால் வில் ட்ரை டு கீப் திஸ் ஆல்சோ இந்த வீடியோ ஸோ தட் நீங்கள் சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இது இதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணலாம். இப்போது இதுக்குள்ளே ஒரு எரர் இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த இடத்துல எரர் சொல்லுது. இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இதில் ஏதோ ஒன்று ஸ்ப்ளிட் ஆகலை. ஓகேவா? இந்த மாதிரி எரர் வரப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இங்கே ட்ரைன்னு போட்டுக்கலாம். இதை ட்ரை பண்ணுறப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது கேட்சுக்குள்ளே போய்க்கும். கேட்சுன்னு போட்டு கேட்சில் நம்ம எக்ஸெப்ஷன் போடலாம். இல்லைன்னா வெறும் ஈன்னு போட்டாவே போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கிளாஸ் நேம் லெட் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு இங்கே எம்டின்னு கொடுத்துடலாம். இங்கே கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நோ கிளாஸ் அப்படின்னு போட்டலாமா? let's say I'm not sure if it's going to work. என் கண்ணுக்கு எட்டினதை வச்சு I have done something. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து ஹலோ ராகுல்னு வந்துருச்சு. இதுக்கு க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே போய் பாருங்கள். ஆக்சுவலி கன்சோலில் இந்த சிஎல்லாம் பண்ணதுக்கு ஏதாவது வந்திருக்கணும். ஆனால் ஏன் அதை கிளியர் ஃபில்டர்ஸ் கொடுப்போம். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? அது ஃபில்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து வரவிடாமல் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இன்னொரு தடவை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இந்த பேஜ் பில்ட் ஆகிறப்போ நியூரல் லெட்ஜர் இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுனா அந்த நியூரல் லெட்ஜரோட மொத்த கோடும் இதுக்குள்ளே வந்துடும். நம்ம வந்து நியூரல் லெட்ஜருக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்? இந்த சிஎல்னு ஒன்று இப்போதைக்கு வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த சிஎலோட கோடு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த கோடை இந்த இடத்துலையே நம்ம எழுதுன மாதிரி. ஸோ இப்போ இங்கே வந்து சிஎல்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிஎல்ஏன்னு கால் பண்ணியிருக்கோமா? உடனே என்ன ஆகும்னா இந்த சிஎல்ஏ வந்து இதுக்குள்ளே வந்து அந்த சிஎல் இருக்கா அதுக்குள்ளே போய் இந்த ஏங்கிறத பாஸ் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அது பேசிக்காக என்ன பண்ணுன்னா, இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண எல்லா ஃபங்க்ஷனும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். சிஎல் முதல்ல உங்களுக்கு இந்த கன்சோல்குள்ளே கொண்டாந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ இதுக்குள்ளே வந்து உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? ஏவோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? ஹெச் போட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஹெச் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏ கூட இ ஆட் ஆகும். அப்புறம் ஹெச்இ ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். அப்புறம் எல் ஆட் ஆகும். அப்புறம் ஹெச்இ எல் ஆட் ஆகும், பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஃபைனலி இது நடந்து அலர்ட் ஆயிரும். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ நான் ராகுல்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தோன்னீங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துச்சா? ஸோ முதல்ல இது பிரிண்ட் ஆகிருக்கும். அப்புறம் இதில் வந்து ஹெச் கூட இ ஆட் ஆகிருக்கும். அப்புறம் அது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹெச்இ பிரிண்ட் ஆச்சு. புரியுதா என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டு? முதல்ல ஏக்குள்ளே ஹெச் மட்டும் தானே இருக்கும். அந்த ஏ அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஹெச் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அதை இமேஜின் பண்ணுங்கள். இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? ஏக்குள்ளே ஹெச் கூட இ சேர்ந்துருச்சு. இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்கும்? ஹெச்இ இருக்கும். அப்போ ரெண்டுமே வரும். அதனால தான் இங்கே ரெண்டும் வந்துச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எல் மறுபடியும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஹெச்இ எல் பிரிண்ட் ஆகும். புரிஞ்சிருச்சு இப்போ எப்படி இது வந்துச்சுன்ட்டு? இது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இது வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நம்ம அலர்ட்டுக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஏன் இங்கேயும் ஹலோ கமாண்ட் இருக்குது, இங்கேயும் ஹலோ கமாண்ட் இருக்குது? அதாவது இங்கே ஹலோ கமாண்ட் வந்துருச்சு. இங்கே சிஎல் ஏ பண்ணோன்னே ஏக்குள்ள என்ன இருக்கும்? ஹலோ கமா இருக்கும். அந்த ஹலோ கமா இங்கே வந்துருச்சு. இப்போது அந்த ஹலோ கமா கூட ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப ஹலோ கமா ஸ்பேஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இதை நான் செலக்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்பேஸ் சேர்ந்து செலக்ட் ஆகுது இங்கே. ஆனால் அதுவே நான் இங்கே பண்ணுறப்போ இங்கே வந்து அந்த ஸ்பேஸ் வராது. தெரியுதா? ஒன்றா இங்கே இல்லைன்னா ஃபுல் லைன் போகுது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு தான் ஃபுல் லைன் போகும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இங்கே வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே வராது. தெரியுதா? கான்செப்ட் நல்லா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு புரியுது தானே? குட். ஆக்சுவலி இந்த சிஎல்ங்கிறது உங்களோட அடுத்த கொஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூரல் இன்ஜின் இம்போர்ட் பண்ணுறது தான் இந்த கொஷன். நான் வந்து உங்களுக்கு இதையும் சேர்த்து சொல்லி தந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுலேயும் இதையும் சொல்லி கொடுத்துட்டேன்.